வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இது வரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா ஒரு பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா நம்ம முதல் நாளே எப்படி நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்ல போகிறேன். ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நான் முதல் நாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டரு பால் எடுத்து அதில் தண்ணி சேர்க்காமல், கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறாதீங்க. அதை நல்லா காய வச்சு, நல்லா சுண்ட சுண்ட காய வச்சு ஆற வச்சுட்டு நம்ம இது போல் தயிர் ஊற்றி வச்சுக்கிறணுங்க. இது பிரியாணிக்கு முதல் நாள் இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். நம்ம கடையில் போய் தயிர் வாங்குறத விட வீட்டிலே நம்ம தயிர் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா தயிரோடைய அந்த புளிப்புத்தன்மை இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்ல மணமாக இருக்குங்க. இது போல் நம்ம முதல் நாள் தயிர் ஊற்றி வச்சுக்கலாங்க. தயிர் நல்லா திக்காக நல்லா சூப்பராக உறைஞ்சிருங்க. பாருங்கள் நல்லா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இது வெங்காய சட்னிக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே தயிர் ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு மசாலா பட்டை, ஏலக்காய், கிராம்பு. இது மட்டுமே நம்ம போட்டு தாங்க பிரியாணி செய்யணும். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணாதீங்க. பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. முஸ்லீம் வீட்டுகளில் உள்ள பிரியாணி இந்த மசாலா மட்டும்தாங்க போட்டு நம்ம பிரியாணி செய்வோம். இதில் சோம்பு, மிளகு, மல்லி இதெல்லாம் சேர்த்துட வேண்டாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்த டிப்பு என்னென்னு பார்த்துடலாங்க. நம்ம 2 கிலோ அரிசி எடுத்துருக்கோம்னா, பிரியாணி அரிசி எடுத்தோம்னு சொன்னாக்க 2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ பெரிய வெங்காயம் தேவைப்படும், 1 கிலோ தக்காளி தேவைப்படும், 1 கட்டு புதினா மல்லித்தலை தேவைப்படுங்க, 2 எலுமிச்சம்பழம் தேவைப்படுங்க, 200 கிராம் பூண்டு, 200 கிராம் இஞ்சி தேவைப்படுங்க. இது பார்த்தீங்கன்னா 2 கிலோவுக்கு கரெக்டாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. இதை முதல் நாளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாங்க. நம்ம மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம்னா, மட்டனை நமக்கு வெங்காயம் தக்காளி கூட வதக்கி விட வேண்டாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், கேஸும் வேஸ்ட்டு. குக்கரில் நம்ம மட்டனை கழுவிட்டு சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளி பழத்தை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒரு 2 விசிலுக்கு விட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் சேர்த்தோம்னு சொன்னாக்க சட்டுன்னு பிரியாணி ரெடி ஆயிருங்க. இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌன் கலர் வர்ற வரையும் வதங்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி நல்ல பொறுமையாக வதக்கி விடணுங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம மல்லித்தலை, புதினா சேர்க்கணும். இதெல்லாம் 1 by 1 நம்ம சேர்த்தோன்னு சொன்னாக்கா பிரியாணி நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சூப்பராக நல்ல உதிரி உதிரியாக வருங்க. நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே பிரியாணி டேஸ்ட்டு வருங்க. நம்ம ஒன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணணும்னு சொன்னாக்க எல்லாமே நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தாங்க நம்ம தயிர் சேர்க்கணும். தயிரை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேருங்க. இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும், திரியாக போயிருங்க. திரியாயிருங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்க்கணுங்க. ஃபஸ்ட்டே நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துட்டோம்னு சொன்னாக்கா கீழே அடிப்பிடிச்சிரும். இந்த டிப்பெல்லாம் கண்டிப்பாக பிரியாணி செய்கிறவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இது போல் நல்ல கிரேவி நல்லா திக்காக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல திக்கான கிரேவியாக வர்ற வரையும் நல்ல பொறுமையாக வதக்கி விட்டுறலாங்க பிரியாணிக்கு. பாருங்கள், நல்ல எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் சோறு நல்ல உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்குங்க. கீழே அடிப்பிடிச்சிடாமல் கிண்டணுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்குறது எப்படின்னு சொன்னாக்க அந்த கிரேவியை பார்க்கணுங்க. அதில் எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடணும். அதில் 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னாக்க நம்ம 1 உலக்கு அரிசி எடுத்தோம்னா 2 உலக்கு தான் தண்ணி சேர்ப்போம். அந்த கிரேவியில் தண்ணி இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணி தாங்க நம்ம தண்ணி சேர்க்கணும். இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு டிப்ஸுங்க. அரிசியை கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடணுங்க. அரிசி வாங்கையில் நம்ம என்ன கடையில் போய் எப்படி கேட்கணுன்னா, பழைய அரிசி கொடுங்க அப்படின்னு தானுங்க நம்ம கேட்கணும். புது அரிசியாக இருந்தாக்க அரிசி உடைஞ்சிரும், குழஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக சேர்க்கணுங்க. அரிசி போட்டுட்டு மிதமான சூட்டில் கேஸை நம்ம வச்சுக்கணுங்க.
அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாக்க ஒரு 10 முட்டை அவிக்கணும் அப்படின்னாக்க இது போல் வந்து முட்டையை வந்து தண்ணியில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட்டோ கல்லுப்போ சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்து முட்டை அவிச்சிங்கன்னா முட்டை வந்து உடையாமல் நமக்கு முழுசாக கிடைக்குங்க. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா பிரியாணி செய்யணும்னா இந்த ஸ்டெப்பை வந்து 1 பை 1 நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. உதிரியான அருமையான ஒரு பிரியாணி வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த வீடியோ மூலியமாக நான் வந்து உங்களுக்கு பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க. கண்டிப்பாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.